இந்த தென்மேற்கு கெட்டு போனதுனால அங்க அவமானங்களும் இந்த கடன் வாங்கினதுனால வழக்குகள் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துடும். சரி, இப்போ வாஸ்து கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம், எதிரிகள் தொல்லை இருந்தால் ஒரு தெய்வம்னு சொல்லிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தெய்வத்தை வச்சுருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். அந்த விதத்தில் காஞ்சிபுரத்தில் இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஒரு திருப்பூரில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக கூட ஃபேக்ட்ரியாக கூட இருக்கலாம். அது எதுங்கிற அளவு கிடையாது. இங்கே அந்த நம்பிக்கை அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வைக்க வேண்டிய ஒரு படம்னு பார்த்திங்கன்னா, நின்ற கோலத்தில் உள்ள இடம் முழுக்க ஒரு கோல்டன் எனர்ஜி, ஒரு கோல்டு கலரில் அந்த கடை முழுக்க இருக்கிற மாதிரியும், உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸு நிறைய கஸ்டமர்ஸ் வர மாதிரியும், நீங்கள் நிறைய பணம் எண்ணி பார்க்குற மாதிரியும், அதை நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரியும், உங்கள் லாக்கரில் வைக்கிற மாதிரியும் காலையிலேயே நீங்கள் முதல்ல ஆண் வாரிசா அதுக்கு ஒரு 22 டிகிரி இருக்கும். முதல் பெண் வாரிசா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம், குடும்ப தலைவருக்கு ஒரு 22, குடும்ப தலைவிக்கு ஒரு 22. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செக் பண்ணி சரி பண்ணால் அவர்களோட குணங்கள் மாறும்போது அவர்களோட வாழ்க்கை காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, நற்பவிமா. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கம்மா, சிறப்பாக இருக்கம்மா. மேடம், இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, எங்களுக்கு கடன் இருக்கு, இந்த கடன் நாங்க எப்படியாவது கட்டி தீக்கணும் அப்படின்னு நாங்க ரொம்ப விருப்பப்படுறோம். ஆனா எங்களுக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த கடனை நாங்க எப்படி தீர்க்கிறது அப்படின்ற சந்தேகம் தொடர்ந்து கேட்கறாங்க. சோ நீங்க இதற்கு ஒரு தீர்வு கொடுங்க. எந்த கடவுளை வழிபடும் போது இந்த கடன் பிரச்சனையில இருந்து நிவர்த்தி ஆக முடியும்? நிச்சயமா. அதாவது நம்ம பணம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை ப்ராப்பராக வழிபாடு பண்ணணும். வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். எப்படின்னா, ஒரு நல்ல இப்போ இந்த ரூம் நல்லா நீட்டாக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோட உட்காந்த உடனே ஒரு மனசுக்கே ஒரு இதமாக இருக்குது. அதுபோல் நம்ம வீடும் நல்ல சுத்தமாக இருந்தால் தான் வந்த மகாலட்சுமி தங்குவாங்க. அப்போ இந்த இடத்துல மகாலட்சுமி வழிபாட்டிற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அசையாமல் நிறைய பொருட்களை வச்சுருப்போம், பழைய பொருட்களை நிறைய வச்சுருப்போம். அது போலவே முன்னோர்கள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வச்சுருக்கலாம், தவறு கிடையாது. முன்னோர்கள் கொடுத்த பொருட்களெல்லாம் நமக்கு பொக்கிஷம் தான். அந்த மாதிரி மாடலில் இன்றைக்கி ஒரு பொருள் கூட செய்யக்கூட முடியாது. ஆனால் அதை ஒரு 90 நாட்களுக்கு ஒரு முறை அதாவது நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதோ இல்லை அசைச்சு விடுறதோ இது மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதில் வாஸ்துவின் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பழைய பொருட்களை வைக்கிறதுக்காக வேண்டி டாய்லெட் எங்கெல்லாம் போடுறாங்களோ அல்லது பூஜை ரூம் எங்கே போடுறாங்களோ அங்கெல்லாம் லோ ரூஃப் இறக்கி மேலே ஒரு பரண் வச்சுருவாங்க. இது கடனுக்கு உண்டான காரணமே இந்த லோ ரூஃப் தான். ஏன்னா எனர்ஜி வைஸ் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எனர்ஜி தம்ப் ஆகும் பொழுது, அந்த வடமேற்கு கெட்டு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கடன் வந்துடும். அதே மாதிரி இந்த கடன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா, தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வச்சுருப்பாங்க, அதுலேயும் லோ ரூஃப் இறக்கி போட்டு வச்சுருப்பாங்க. அதையும் ஏன்னா தென்மேற்கு தென்கிழக்கு கம்பேரிசன் உண்டு, கம்பேர் பண்ணி பேசுவோம் வாஸ்துல இருப்பியல்ல. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தென்மேற்கு கெட்டு போனதுனால அங்கே அவமானங்களும் இந்த கடன் வாங்கினதுனால வழக்குகள் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துடும். சரி, இப்போ வாஸ்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். இந்த வடமேற்கு டாய்லெட்டு தென்மேற்கு டாய்லெட்டு தான் இங்கே இப்போ லோ ரூஃப் இறக்கி பிரச்சனை கொடுத்துட்ருக்கு. அந்த லோ ரூஃபை எடுத்து தான் ஆகணும், என்றைக்கு இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அங்கே குடும்ப உறுப்பினர்கள் வீட்டை உடைக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது அந்த வீடு கட்டி வந்தே 1 வருஷம் தான் இருக்கும், புது வீடாக இருக்கும். அங்கே போய் சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த வேண்டாத பொருட்கள் எல்லாம், தேவையில்லாத பொருட்கள்லாம் கீழெல்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. கட்டிலுக்கு அடியில் பொருள் வைக்கவே கூடாது.
எவ்வளோ எங்கள் வீடு சின்ன வீடாக இருக்குது, கட்டில் கடியில் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் கடி இருக்கிற பொருளை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. பயன்படுத்தாத பொருளுக்கு வீட்டில் வேலையே கிடையாது. என்னோட கருத்து அதுதான். அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, வந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமையோ வாஸ்து குறைபாடு வந்துருச்சு, நம்ம கர்மாப்படி நமக்கு ஒரு வழக்கு வந்துருச்சு, அதனால நிறைய நம்ம வந்து மனசு வேதனையில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடு. ஏன்னா எப்பவுமே ஒரு ஜோதிடத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு வாஸ்துல நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம வந்து இறுக பற்றி கொள்ள வேண்டியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வமோ நம்மளோட இஷ்ட தெய்வமோ. அது போலவே நம்ம எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு விஷயம், கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம், எதிரிகள் தொல்லை இருந்தால் ஒரு தெய்வம்னு சொல்லிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தெய்வத்தை வச்சுருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். அந்த விதத்தில் காஞ்சிபுரத்தில் வழக்கருதீஸ்வரர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் மூண்ட போது அங்கே வந்து இறைவன் வந்து 2 பேர்த்துக்கும் சமரசம் பண்ணி அங்கே நீதி நிலைநாட்டிய இடம் வந்து வழக்கருதீஸ்வரர். எவ்வளோ பெரிய வழக்காக இருக்கட்டும், என்ன அது வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் தவறே செய்திருந்தாலும் அந்த இறைவன்கிட்ட போய் அந்த உங்களோட கேஸ் கட்டோட பேப்பர்ஸை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு அங்கே கொண்டு போயிட்டு அந்த இறைவன் பாதத்தில் வச்சு உங்கள் பேருக்கு தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை பண்ணி 16 நெய் தீபம் அங்கேயும் வாங்கிக்கலாம். 16 நெய் தீபம் வாங்கி போட்டுட்டு 16 சுற்று வரணும். நீங்கள் என்ன அந்த வழக்கில் உங்கள் சைடில் உங்களுக்கு என்ன தவறுகள் நீங்கள் பண்ணுனீங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். அங்கே வந்து இறைவன்ட்ட நீங்கள் அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துட்டீங்க, உங்கள் கர்மாப்படி செய்துட்டீங்க, அங்கே வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் அந்த பேப்பரை வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு 16 திங்கட்கிழமையில் தான் இதை பண்ணணும். 16 திங்கட்கிழமை வாய்ப்பு இருந்தால் கண்டினியூஸாக பண்ணி முடிச்சிடணும். பண்ணிவிட்டு எனக்கு வழக்கில் வந்து ரிசல்ட் வந்துருச்சான்னு யோசிச்சிங்கன்னா ஒரு விதையை நட்டு வச்சுட்டு எடுத்து பார்க்குற மாதிரி ஆயிரும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட சரணாகதியோடு போய் இறைவனை பற்றி கொண்டு உங்களோட கஷ்டத்தெல்லாம் அவரோட பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கோ அங்கே போய் அந்த இறைவனை சரணாகதி அடைங்க. நிச்சயமாக வந்து அந்த வழக்கில் தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி வாஸ்துவோட வழிபாடுகளும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கடன் தீரணும்னா பணம் வரணும், வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நடத்துறோம்னா தொழில் நல்லா வரணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு தொழில் நடத்துகிறாங்க, தொழிலுக்காக ஒரு சின்ன கடன் வாங்கி தான் ஃபஸ்ட்டு தொழில் ஆரம்பித்தாங்க. தொழில் அப்படின்னு போகும்போது நம்ம நிறையா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த பர்சன்டேஜ் நமக்கு இன்கம் வரும். அந்த விதத்தில் யாரோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வியாபார நிறுவனத்தில் அது வந்து ரோடு கடையாக கூட இருக்கலாம், இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஒரு திருப்பூரில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக கூட ஃபேக்ட்ரியாக கூட இருக்கலாம். அது எதுங்கிற அளவு கிடையாது. இங்கே வந்து அந்த நம்பிக்கை அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வைக்க வேண்டிய ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் உள்ள திருப்பதி பாலாஜி. ஏன்னா அவர் தான் 24 மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்கிறார். 3 மணி நேரம் தான் அவருக்கு, 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தான் அவரை வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க. மற்ற நேரம் நின்று தான் சம்பாதிக்கிறாரு. அப்போ அந்த உழைப்பு நம்மளுக்கு வரணும், அந்த தன்னம்பிக்கை நம்மளுக்கு வரணும். இதுதான் இறைவனோட தெய்வத்தோட படத்தை வைக்கும்போது நம்ம அந்த தெய்வத்தோட படத்தில் நம்ம என்ன கருத்தை எடுத்துக்கிறோம், அவர் என்ன பண்ணுறாரு அங்கே திருப்பதிலையும் அந்த எனர்ஜி இங்கே கிடைக்கும். இது வந்து அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி, ஒரு தடைகள் இருக்கிறத நீக்கக்கூடியது, அந்த பிஸ்னஸ் நல்லா வர்றதுக்கு இது மாதிரி ஒரு விஷயமும். நீங்கள் வந்து ஒரு ஓனர் ஒரு ப்ரொப்ரைட்டராக இருக்காங்க அப்படின்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அது போலவே மஞ்சள் நீர் குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு கர்ச்சீஃப் வந்து மஞ்சள் தண்ணியில் நனைச்சி நிழலில் காய வச்சு கையில் வச்சுக்கணும். அது மஞ்சள் துண்டு போடுறது அது கிரகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு சில சமயங்களில் அது எதிர்மறையாக கூட வேலை செஞ்சிடும். அது வேண்டாம். மஞ்சள் தண்ணியில் நனைச்சி ஒரு கைக்குட்டை உங்கள் டேபிள் மேலே கையில் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் அமர்ந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களை இடம் முழுக்க ஒரு கோல்டன் எனர்ஜி, ஒரு கோல்டு கலரில் அந்த கடை முழுக்க இருக்கிற மாதிரியும், உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸு நிறைய கஸ்டமர்ஸ் வர மாதிரியும், நீங்கள் நிறைய பணம் எண்ணி பார்க்குற மாதிரியும், அதை நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரியும், உங்கள் லாக்கரில் வைக்கிற மாதிரியும் காலையிலேயே நீங்கள் இமேஜின் பண்ணிடணும். கற்பனை தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறியோ அதுவாக ஆகிறாய். ரூமி அதை தான் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இது போல் கற்பனையாக நீங்கள் நினச்சிட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக அந்த இடத்துல தொழில் நல்லா நடக்கும். வீட்டில்
வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லேயும் நிலவாசல், தலைவாசல்னு சொல்லக்கூடிய ராஜநிலை இருக்கும். அது வந்து டெய்லி வந்து துடைக்கணும். டெய்லி துடைச்சிட்டு, மஞ்சள் பொடியும், ஏலக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதை வந்து பன்னீரில் கலக்கி பூசிடணும். பூசிட்டு நல்லா தாழம்பு, குங்குமம் 9, 6 எத்தனை வேணாலும் நம்ம விருப்பம் தான் வச்சுட்டு, நம்ம வந்து அதன் பிறகு வந்து வீட்டுக்குள்ள நம்மளோட மகாலட்சுமி படம் பச்சை நிற புடவை அணிந்த மகாலட்சுமி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த தெய்வத்துக்கு காலையில் சுக்கிர ஹோரையில் நம்ம வந்து வாசனை உள்ள மலர்கள், இது வந்து நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா பூஜையில் வந்து நிறைய பூ வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் குறிப்பாக நம்ம வந்து சம்மங்கி மலர்கள் வந்து ரொம்ப நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. அது வந்து அந்த அந்த வாசனை அது வந்து ப்ராஸ்பரிட்டி எனர்ஜிக்கு உண்டானது. அதில் வந்து மாலையோ இல்லை நம்ம வாங்கி கூட கட்டி கூட போடலாம், மகாலட்சுமி போடலாம், மல்லிகை பூ போடலாம். உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றணும். அந்த நெய் தீபத்தில் கிராம்பு 3 கிராம்பு 3 ஏலக்காய் போட்டுட்டு அதை வந்து நம்ம தீபம் நல்ல சுத்தமான நெய், அதுவும் நம்மளே வாங்கி வெண்ணெய் வாங்கி உப்பு போடாமல் காய்ச்சி விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு தரும். இது போல் ஏற்றிட்டு 6 வெற்றிலை 3 பாக்கு, அதில் 2வது வெற்றிலை பெருசாக இருக்கணும், 6வது வெற்றிலை சின்னதாக இருக்கணும். அது ஏன் மேடம் அப்படி? 369 அங்கே வேலை செய்யுது. 6, 3, 9. 2வது வெற்றிலை பெருசாக இருந்தால் நல்ல வருமானம். 6ஆம் இடம் சின்னது பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அது போல் வச்சுட்டு மாதுளை முத்துக்கள், மாதுளம் பழம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனின் அம்சமாக சொல்கிறோம். தெய்வ வழிபாட்டுக்கு சிறந்த பழங்கள். நம்ம வாழைப்பழமும் வைக்கலாம். இதில் குறிப்பாக இந்த காலையில் சுக்கிரஹோரை பூஜைக்கு இதை வச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கணும். வாய்ப்பு இல்லை, பிஸியாக இருக்கவங்க கேளுங்க. ஆனால் வாயில் மந்திரத்தை சொன்னால் 100, அதாவது 100% உங்களுக்கு பாசிட்டிவ். பாட்டில் கேட்டிங்கன்னா 50%. நமக்கு வந்து நிறைய கடன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குன்னா நமக்கு அதுக்கு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணும். சுக்கிர ஹோரை காலையில் வந்து 6 to 7, 7 to 8 புதன் ஹோரையும் நம்ம எடுத்துக்கலாம். 6 மணிக்கு 6:30க்குள்ளே நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம்னா பொறுமையாக ஒவ்வொன்றா பண்ணுங்கள். 7:30 மணி 8 மணி ஆனால் கூட தவறு கிடையாது. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய இந்த பூஜை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த டைமில் இப்போ பெண்கள் இந்த பூஜையை செய்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத் தலைவர் ஆண் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் ஒரு வேலை உண்டு. அவங்க போயிட்டு அந்த டைமில் அந்த 6 to 7 சுக்கிர ஹோரையில் ஒரு பாக்கெட் கல்லுப்பு, 100 கிராம் மஞ்சள் தூள், 100 கிராம் வெள்ளை சர்க்கரை, இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் வாங்கக்கூடாது. அதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம், அல்லது ஒரு கப்பு ஒன்று வந்து எவர் சில்லரில் கூட தாராளமாக வச்சுக்கலாம். வாங்கிட்டு வந்து அந்த பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணணும். கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்கிறது, மகாலட்சுமி அஷ்டகம் சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. சரி, இதெல்லாம் பண்ணும்போது என்ன கலர் சாரீ அப்படின்னா பிங்க் கலர் சாரீ. ஏன் குறிப்பிட்டு பிங்க்? மகாலட்சுமிக்கு பிடித்த கலர், மகாலட்சுமியோட கலர் அப்படிங்கிறது பிங்க், பேபி பிங்க்கு. டார்க் பிங்க்கும் ஓகே தான். அதில் வேறு ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி கூட ஒயிட் கலரு, க்ரீன் கலர் போட்டுக்கலாம். அதிகமான கலர் அப்படிங்கிறது பிங்க் இருக்கணும். இதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 ஆண்களும் இப்போ வந்து எல்லா கலர்லேயும் ஷர்ட்ஸ் வருது, அதுக்கு மேட்சிங்காக ஒரு பார்டரு. இப்போ பிங்க் ஷர்ட்னா பிங்க் பார்டர் போட்ட மாதிரி வேஷ்டி வருது. அந்த மாதிரி வேர் பண்ணிக்கிட்டு பேபி பிங்க்கில் லேடிஸும் வந்து பிங்க் கலர் சாரீ கட்டிட்டு இரவு 8 to 9 மகாலட்சுமிக்கு தாமரை மலர்கள் 2 கொடுத்து, செந்தாமரை கொடுத்து 2 நெய் தீபம் ஏற்றி 16 முறை மகாலட்சுமியை சுற்றி வந்தால் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும், எவ்வளோ வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக சரியாகும். அதே மாதிரி இந்த பணப்பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரியாணி இலை பரிகாரம் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. வேலை செய்யும். இதை எப்படி பண்ணலாம் மேடம்? இது வந்துங்கம்மா பிரியாணி இலை பரிகாரம் அம்மா பௌர்ணமியில் பண்ணுறது சிறப்பு. நான் என்ன கேட்டால் நேரங்காலம்லாம் பார்க்க வேண்டாம், பிரியாணி இலை எடுத்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத எழுதிட்டு, நீங்கள் வந்து கடன் தீர்ந்து விட்டதுன்னு எழுதிடலாம். எழுதிட்டு மெழுகுவர்த்தியில் எரிச்சிடணும். அதை எரிச்சிட்டு அந்த சாம்பல் மாதிரி வரும் இல்லைங்களா, அதை வந்து பிரபஞ்சத்தில் ஊதி விட்டுட்டு என் கடன் அனைத்தும் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இதை குறிப்பாக நான் சில நேரங்கள் என்ன சொல்கிறேன்னா, செவ்வாய்க்கிழமை சனிஹோரை, சனிக்கிழமை செவ்வாய்ஹோரை, இந்த நேரத்துலையும் பண்ண சொல்கிறேன். இதுவும் எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்குது. பணத்துக்கு மட்டும் இல்லை, எந்த விஷயம் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் பிரியாணி இலையில் எழுதி எரிச்சிட்டிங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகுது. இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் சொல்லக்கூடியது தான். இதில் நம்ம வந்து அது இல்லாமல் நம்ம வந்து இந்த பிரியாணி இலையில் நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்ன ஒரு நம்பர் 1996211147, அதை வந்து இந்த பிரியாணி இலையில் எழுதி நம்ம வந்து வேலெட்டில், நம்மளோட ஹேண்ட்பேக்கில், வீட்டில்
பணம் வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறதும் பணவரவை அதிகப்படுத்தும். இதெல்லாம் வந்து என்ன நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்றாங்க, இந்த மாரி சமையல் அறை இருக்கிற பொருட்களை எல்லாம் வச்சு பரிகாரம் சொல்றாங்க. இதுக்கு இன்னும் நம்ம செலவு பண்ண போறதில்ல. அங்க வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யுது. இது எல்லாமே இந்த பிரியாணி இலை, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாமே சுக்கிரனின் அம்சமா நம்ம எடுத்துக்கிறோம். ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து சொன்னா புரியாது. இதெல்லாம் வந்து நாங்க பிராணிக் ஹீலர்ஸ் அப்படிங்கிறதுனால, கிரில்லியன் கேமரா அப்படின்னு சொல்லி இருக்கு. நல்ல டெல்லி, பாம்பே இந்த மாரி இடங்கள்லாம் இந்த மாரி சென்டர் போட்டே காட்டுவாங்க. நம்மளோட ஆரா எப்படி இருக்கு? நம்மளோட பெங்களூர்ல கூட இருக்கு. நம்மளோட சக்ராஸ் எப்படி வேலை செய்யுது? நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸோட இருக்கும்போது நம்ம சக்ரா எப்படி வேலை செய்யுது? அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடக்குது? நம்ம எண்ணத்த மாத்துனா எப்படி நம்ம வாழ்க்கை மாறுங்கிறத சொல்றாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து முட்டி மோதி இந்த மாரி வீட்டோட வாஸ்துவ சரி பண்ணி உங்க எண்ணத்த மாத்திக்கங்க. இது பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸே உங்களுக்கு வராது. இருப்பியலுக்கு முன், இருப்பியலுக்கு பின் அப்படின்னு சொல்லி உங்க வீட்ட நீங்க செக் பண்ணிக்கங்க. நெறைய பேர் பசங்கள்லாம் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டாங்க. எங்க வீட்ல வந்து பையன் உடைக்கிறான், அடிக்கிறான் இப்படிலாம் கேட்பாங்க மக்கள். அங்க போய் பார்த்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு இடம் இருக்கு. முதல்ல ஆண் வாரிசா அதுக்கு ஒரு 22 டிகிரி இருக்கும். முதல் பெண் வாரிசா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம். குடும்ப தலைவருக்கு ஒரு 22, குடும்ப தலைவிக்கு ஒரு 22. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செக் பண்ணி சரி பண்ணா, அவர்களோட குணங்கள் மாறும்போது, அவர்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டா நம்மளோட சப்ஜெக்ட்டுங்கம்மா. அது வந்து ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும். தவறுகள் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கணும்னு யோசிக்கவே முடியாது. அதுக்காக தான் நான் என்னோட WhatsAppல நான் அவங்கள வச்சுட்டு அவங்க என்ன கரெக்ஷன் பண்றாங்க, தவறா பண்ணா அடுத்த செகண்ட் கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டு இது பாருங்க இந்த இடத்துல தவறா இருக்கு. இத சரி பண்ணுங்க. நெறைய பேர் வந்து எங்களுக்கு ஆன்லைன்லயே பார்த்து குடுங்க. நாங்க இல்லன்னா பிளான் எடுத்துட்டு வந்துப்போம். இதுவரைக்கும் அந்த மாதிரி நானு பண்ணல. இப்போ வந்து நான் வந்து Google மேப்ல வந்து பார்த்தேன். அவங்க வீட்ட எனக்கு என்னன்னா, அவங்க வீட்ட சுற்றி என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியணும். அந்த விதத்துல பார்த்து குடுக்குறேன். என்னன்னா, ஆனா வந்து Google மேப்ல பார்த்து பிளான வச்சு கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னா, 40% ரிசல்ட் தான் கொடுக்க முடியும். நேரடியா போனோம் அப்படின்னா 100% 100% அவங்கள வெற்றியாளர்களா உறுதியா கொடுக்க முடியும். அது ஒவ்வொரு நாளும் இருப்பியல் வாஸ்துவின்படி விஸ்வரூப வெற்றியாளர்கள உருவாக்குறத ஒரு கொள்கையா எடுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பா ஒரு ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுடைய பணி இதே மாதிரி என்னைக்குமே 100% ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கணும். இன்றைய நிகழ்ச்சியில கடன் தீர்றதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள், பெண்கள் குறிப்பா வீட்ல என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாம வழக்குகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதற்கு என்ன தெய்வத்தை நம்ம வழிபடணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சிங்கம்மா. நற்பவி.